இப்ப தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும்? 3 விஷயம் தான். இங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா, நகர்வு சிறப்பா இருக்கும். அதுல முதல் விஷயம் படிப்பு. அது உயர்கல்வி ஆனாலும் சரி, பள்ளி படிப்பானாலும் சரி. 4ல அமர்ற சனி பள்ளி படிப்பையும், 9ல அமர்ற கேது உயர்கல்வியையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நல்ல மார்க் வந்திருக்காது, பிடிச்ச காலேஜ் சேர முடியாது. நல்ல காலேஜா இருக்கும், பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காது. வேற வழி இல்லன்னு காம்ப்ரமைஸ்ல போகுற மாரி தான் இருக்கும். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்ல. இங்கிலீஷ் புக்க திறந்து வச்சுக்கிட்டு 2, 4, 6 எண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அது மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு இருப்பார். புத்தகம் இங்கிலீஷ் புத்தகமா இருக்கும். அது மாரி ஒரு மேம்போக்கா படிக்கிறது, விளையாட்டுத்தனமா போகுறது, அந்த மாரி படிப்புல ஆர்வம் குறையும். அத பெற்றோர்கள் கொஞ்சம் பார்த்து, எங்க தட்டணும், எங்க தூக்கணுங்கிறத பார்த்து அத சரிப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? 2வது ஹெல்த். உடல்நிலையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்டும் போயிட்டும் இருக்கும். இத நீங்க இந்த காலகட்டத்தில கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால உணவு பழக்கவழக்கங்கள கொஞ்சம் சரியா வச்சுக்கிறது நல்லது. ஆக இத ஒண்ணு பார்த்து இருந்துக்கிடணும். 3வது ஏற்கனவே சொன்ன மாரி, உறவுகள் அடி வாங்கி தான் புரிதல் கிடைக்கும். அப்போ உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். அதிலயும் குறிப்பா தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா, இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய உடல்நிலை, அது சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். பார்த்து இருந்துக்கிடணும். அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா, அது சார்ந்து வழக்குகளோ, பிரச்சனைகளோ இந்த காலகட்டத்தில தான் ஆரம்பிக்கும். ஆக உங்களுக்கு சாதகமா அமையுமா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்த பொறுத்தது. ஆனா பூர்வீகத்தினால், பூர்வீக சொத்தினால் அல்லது தகப்பனாரால் ஒரு பிரச்சனையோ, மன அழுத்தமோ இந்த காலகட்டத்தில உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும்.